அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோதுமை மாவை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. மாவு வந்துட்டு நல்லா சளிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஒரு கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். ஆயில் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டியோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்டுலாவோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நல்லா சூடாக இருக்கும். அதனால இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் மாவு பார்த்திங்கன்னா நல்லா வெது வெதுப்பாக இருக்கும். நம்ம கை வச்சு பிசையும் போது நல்லா வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம கையில் எடுத்து கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சோன்னா நல்லா ஒட்டிக்கும் மாவுலாம். அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது, அதுக்காக ரொம்ப கெட்டியாக இருந்துடக்கூடாது. நல்லா திக்காக இருக்கணும் மாவு. நம்ம கை வச்சு அழுத்தணும் அப்படின்னா கை வந்து உள்ளார போகணும். அந்த மாதிரி திக்னஸில் இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா கரெக்டான பக்குவத்தில் உங்களுக்கு நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். இப்போ நல்லா மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இதை ஊற வச்சுக்கோங்க. அப்படி இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா இது கூட 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியா, அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப அதிக நேரம்லாம் வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. எல்லாத்தையுமே ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் அப்படியே சேர்த்து வதக்கிட்டிங்க அப்படின்னா போதும். இப்போ இது கூட வேக வச்சு உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு மஸ்ட் வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு கூட உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் எது வேணாலும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கையும் சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள்லாம் தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து நீங்கள் மசாலா வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதக்கி எடுத்தீங்க அப்படின்னாலே போதும். கொத்தமல்லி இலைகளையும் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அப்படியே ஸ்டஃபிங்கை வந்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒரு தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு நல்லா அழுத்தி பிசைஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. மேலே வந்து மாவு நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ரவுண்டாக இருக்க மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்க மாதிரி இதை வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு யூஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்க மாதிரி இதை தேய்ச்சி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேய்ச்சிட்டு இது 4 சைடு நம்ம கட் பண்ணி இதை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைட்ஸ்லாம் எட்ஜஸ்லாம் வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது, திருப்பி அதை உருட்டி தேய்க்கணும் அப்படின்னு நீங்கள் அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம பூரி மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ரவுண்டாக கூட மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பாக இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நான் ஹோல்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நடுவில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து நல்லா மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விடுறதுக்கு பேஸ்ட் மாதிரி எதுவுமே நம்ம அப்ளை பண்ண தேவையில்லை. இந்த மாவு வந்து லைட்டாக அப்படி அழுத்தி விட்டிங்க அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும். இப்போ இது போல் சைடு எல்லாத்தையும் அழுத்தி விட்டதுக்கப்புறமா ஒரு ஃபோர்க் வச்சு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும், பிரிஞ்சு வராமையும் இருக்கும். நல்லா அழுத்தி இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஓரத்தில் எல்லாமே சூப்பராக வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆயிலை வந்து ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சிடாதீங்க. இது கோதுமை மாவு அப்படிங்கிறனால சீக்கிரமாக வந்து மேலெல்லாம் செவந்து வந்துடும். அப்புறம் உள்ளார உங்களுக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்காது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா தான் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம
பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாக உள்ளார அந்த பொட்டேட்டோ மசாலாவோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.